85 மற்றும் 86வது சாப்டர் இன் வெண்முகில் நகரம். கிட்டத்தட்ட வெண்முகில் நகரம் முடிய போகுது. ஒரு 2.5 வாரமாவது இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ சீரிஸ் பண்ணி. ஸோ 84வது சாப்டர் ஐ ஹேட் டு ஸ்கிப். நிறையா பர்சனல் லைஃப்பில் சில மாற்றங்கள், சில முன்னேற்றங்கள் சொல்லலாம், சில குழப்பங்கள் தான் அதிகம். முன்னேற்றங்கள் இல்லை மாற்றங்கள் நடக்க அது முன்னேற்றமா இல்லை பின்னேற்றமா தெரில. பட் ஆனால் சம்வேர் ஒரு இன்க்ரீஸிங் ட்ரெண்ட்லேயோ இல்லை டிக்ரீஸிங் ட்ரெண்ட்லேயோ பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள் நடக்கும்பொழுது குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக அந்த ட்ரெண்ட் இன்க்ரீஸிங் ட்ரெண்டாக டிக்ரீஸிங் ட்ரெண்டாக தெரியாத குழப்பங்கள் தான் நடக்கும். அந்த மாதிரியான குழப்பமான ஒரு மனநிலையில் பல விஷயங்கள்னால ஆக்கிரமிக்கப்பட்டு சில விஷயங்களில் ரொம்ப இம்மர்ஸ் ஆகி இந்த ஒரு வீடியோ சீரிஸை ஒரு 2.5 வாரம் 3 வாரம் கிட்டத்தட்ட பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. அண்ட் ஐ ஃபீல் லைக் வெரி வெரி பேட். பட் அட்லீஸ்ட் ஐ எம் ரீஸ்டார்டிங். என்ன ஒரே ஒரு வருத்தம்னா அந்த வெண்முகில் நகரம் ஃபுல் நாவலையும் முடிச்சுட்டா தான் அந்த பெரிய பிரேக் விழுந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் லைஃப்பில். ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் டு பி டேக்கன் கேர். எனிவே 85 86 சாப்டரில் திடீர்னு புதுசாக இந்த நாவலே படிக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்தது. ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் அ லாங் டைம். இப்போ வெண்முரசு மாதிரியான எந்த ஒரு நாவல் எடுத்து படித்தாலும் ஒரு பெரிய கேப் விழும்பொழுது எதுவும் மறக்காது. ஏன்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் அவ்வளோ அழகாக அந்த புறவைய காட்சிகளை ஒவ்வொன்றையும் செதுக்கி வச்சுருக்காரு. ஒரு சாப்டர் லைட்டாக படித்தாலே போகிறோம், அந்த சாப்டரில் என்ன நடக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள், அந்த சென்ட்ரல் தீம் ஆஃப் த சாப்டர் என்ன, அந்த சென்ட்ரல் எமோஷன் ஆஃப் த சாப்டர் என்ன, அங்கே நடந்த விஷயங்களை நம்ம மைண்டில் கற்பனை பண்ணி வச்ச அத்தனை காட்சிகளும் நமக்குள்ளே டக்குன்னு உள்ளே ஓடி வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய மைண்ட்லேயும் டக்குன்னு ஒரு 84 சாப்டரை ஒரு தாட்டி லைட்டாக பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன தான் நடக்குது, அப்புறம் 85 சாப்டர் படிக்கும் பொழுதே எனக்கு அந்த காட்சிகளுக்கு முன்னாடி நடந்த காட்சிகள்னால் என்ன, எல்லோரும் லைக் அசம்பிள் ஆகிறது, லைக் காந்தாரியும் குந்தியும் பேசிக்கிறது, அந்த காந்தாரி அவ்வளோ இதுக்கு மேலே எனக்கு மகிழ்ச்சியே இருக்காதுங்கிற லெவலுக்கு நான் ரொம்ப ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு போயிட்டேன்னு சொல்கிறது, அதெல்லாம் இன்னும் என் மைண்டில் இருக்காது. அந்த ஒரு ஹையஸ்ட் பாயிண்டில் அது வெடித்து அழுகையாக மாறுறது. ஒரு கட்டத்தில் குந்தி வேணாம், இங்கே வரவே வேணாம், என்னுடைய மருமகள்கள் எவளையும் பார்க்க வேணாம்னு சொல்கிறதாகட்டும். ஆனால் அடுத்த சாப்டரே குந்தியும் காந்தாரியும் கொஞ்சிக்கிறதாகட்டும், லைக் தோஸ் வேர் லைக் கைண்ட் ஆஃப் அப்படியே வந்துட்டு போச்சு அந்த ஃப்ளாஷ் மாதிரி. எகெயின் அண்ட் அகெயின் லைக் பூரி சிரோஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. 85 86 சாப்டர்லேயும் பூரி சிரோஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பட் 85 இஸ் மோர் ஆஃப் ரொம்ப அரசு முறைமைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு சாப்டராக இருந்தது. பெருசாக நான் நோட் பண்ணி வைக்கல நேற்று. ஆனால் 86 சாப்டர் இன்றைக்கி படிக்கும்பொழுது அதுலேயும் கொஞ்சமாக தான் இருந்தது. ஆனால் 86 சாப்டர் இஸ் மோர் ஃப்ரம் வெரி வெரி ஸ்பெசிஃபிக்கலி லைக் புரிசேவாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. புரிசேவாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் லைக் 85 இருந்தது. பட் இட்ஸ் ரொம்ப அப்ஜெக்டிவாக எழுதப்பட்ட ஒரு சாப்டர் நினச்சேன் 85. ஆனால் 86 சாப்டரில் புரிசேவாஸோட மைண்டுக்குள்ளே நடக்குது, இல்லை அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான். 86 சாப்டர் எஸ்பெஷலாக 2 வகையாக பிரிச்சிடலாம் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பாண்டவர்கள் சந்திக்க போகிற அந்த மிகப்பெரிய தருணத்தை பற்றின ஒரு மிகப்பெரிய பில்டப் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ஒரு பதட்ட நிலையிலே இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு பதட்ட நிலையிலே துரியோதனனும் கர்ணனும் எல்லோரும் இருக்காங்க. ஏன் இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல காந்தார சகுனி அவ்வளோவா ஹி இஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங்னு தெரில. ப்ளஸ் சகுனி இருக்கிற இடங்கள்லாம் கணிகர் பார்ட்டிசிபேட் பண்ணி கணிகர் தான் ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ வாட் ஐ ஹர்ட் இஸ் லைக் ட்ரெடிஷ்னலான ஒரு மகாபாரதத்தில் பல வேர்ஷன்ஸ் ஆஃப் மகாபாரதத்தில் கணிகர்னு ஒரு கேரக்டரே கிடையாது. இட்ஸ் ஆல் லைக் சகுனின்ட்டு. ஸோ கணிகரை கொண்டு வர்றதுனாலே சகுனி மேலே ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறையுதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு டூல் மாதிரி தான், ஒரு எனிமிட்டிக்கான ஒரு மீடியம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை நிகழ்த்துறது, அவ்வளோ வயசாக அட்வைஸ் பண்ணுறது, பல சூழ்ச்சிகளை செய்கிறது எல்லாமே கணிகர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுறதுனால somehow like the importance was given like more to கணிகர் அப்படின்னு தோணுது. பட் இதெல்லாம் ரொம்ப ரேண்டமான தாட்ஸு. பட் 85 86 சாப்டருக்குள்ளே போகும். பட் 86 சாப்டரோட இறுதியில், அதாவது செகண்ட் செக்ஷனில் முழுக்க, அதாவது பூரி சிரவஸ் அந்த பயலை நினச்சாலே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஒரு சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி தான் துச்சலையை அவன் பார்க்கும்பொழுது துச்சலை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா ஜெயத்ரதரை லைக் கல்யாணம் பண்ணிக்க போகிறது. அவனுக்கு அது ரொம்ப பொறுக்க முடியாமல் இருக்குது, ரொம்ப பொறுக்க முடியாமல் இருக்குது. அதை லைக் பானுமதி அட்ரஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அந்த சாப்டரில். ஸோ இதை நீ சொல்லியிருக்கணும், துரியோதன்கிட்ட சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட துரியோதனையும் கர்ணனையும் தவிர பூரி சிரவஸ்க்கு யார் மேலாம் ஆசை இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரியான ஒரு ரொம்ப ஈஸிலி
ரிட்டன் ஸ்கிரிப்ட் மாதிரி இது பாண்டவர்களுக்கு. ஏன்னா கடைசியில் 86 சாப்டர் கடைசியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் புரிசராக்கு நடக்குது. அவங்க காதலிச்ச இல்லை மணந்து கொள்ளலாம்னு நினச்ச தேவகியும் விஜயையும் லைக் வராங்க. அவன் தருமனை பார்க்கும் பொழுது, லைக் சகதேவனை பார்க்கும் பொழுது. ஸோ இட் வாஸ் லைக் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி போத் ஆஃப் தம். அண்ட் தென் போத் ஆஃப் தம் லைக் புல்லிங் பூரி சிறுவசஸ் லெக்ஸ் அப்படிங்கிறது. பூரி சிறுவஸ் மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப பாவமான கேரக்டரை இந்த வெண்முகில் நேரத்தில் பார்க்கவே முடியாது நினைக்கிறேன். அவ்வளோ பாவமான கேரக்டர். சாத்திகி ஒரு கிருஷ்ணனுடைய அணுக்கத்தோழனாக, ஒரு லைக் கிருஷ்ணனுடைய சேவகனாக வந்துட்டு போகிறான் அங்கங்கே. ஆனால் பூரி சிறுவஸ் தான் உண்மையிலே பல இடங்கள் அடிபட்டு துரியோதனுக்கு ஒரு பக்கம் கிட்டத்தட்ட அடியாள் மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் யார் ஊர் பேர் தெரியாத முன்னாடிலாம் போய் நின்று லைக் அவமானப்பட்டு, இல்லைனா திட்டு வாங்கி கர்ணனும் பயங்கரமாக ஆறாரன்னு அறைவான் பூரி சிறுவசை. இட்ஸ் லைக் பூரி சிறுவசை தான் ரொம்ப பாவமான கேரக்டராக எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஸோ அந்த நோட்டோட வி வில் கோ டு லைக் ஆல் தி திங்ஸ். பீஷ்மர் முதியவர்களுக்குரிய வகையில் முகவாயை சற்றே தூக்கி உதடுகளை உள்ளே மடித்து ஓசை என்று அழுது கொண்டிருப்பதை பூரி சிறுவஸ் கண்டான். அவரை அவரது மாணவர் ஹரிசேனர் மெல்ல பற்றி அமரச் செய்தார். இது எங்கே நடக்குதுன்னா, கிருஷ்ணன் வந்த உடனே அந்த அரண்மனையில் நுழைஞ்சு அந்த அரச முறைமைகள்லாம், ஐயோ அந்த 100 பேருடைய அரசர்கள், 100 கௌரவர்களுடைய பேர்கள், இந்த 100 பேர் யார் யாரெல்லாம் மறந்தாங்க அப்படிங்கிற ஃபுல்லாக 85 சாப்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அந்த நேம்ஸ்லாம் அப்படியே டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ ஓரமாக ஒரு கில்ட் இருந்தாலும், ஹவு கேன் வி ரீட், வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் ரீடிங் லைக் ஆல் த கௌரவர்கள் நேம் லைக் அண்ட் ஆல் தி பெண் கொடுத்த அட்லீஸ்ட் இந்த நாடையாவது தெரிஞ்சு வச்சிருக்கலாம் நினச்சேன். ஸோ வாட் இஸ் ரியலி நீடடு சம்ஹவ் லைக் ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி, ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் மாதிரி ஒவ்வொரு வெண்முரசு சாப்டருக்கு முன்னாடியே கொடுத்துடலாம். இந்த நாடெல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீட் மேப் போட்டு, இதெல்லாம் கௌரவர்கள் மணந்து கொண்ட நாடுகள், இதெல்லாம் பாண்டவர்கள் லைக் உறவு வச்சுக்கிட்ட நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீட் மேப் மாதிரி, இந்தியா பழைய 16 ஜனபதங்கள்லாம் இருக்கிற அந்த மேப்பில் ஒரு சின்ன ஒரு ஹீட் மேப் மாதிரி கொடுக்கலாம் நினைக்கிறேன் கௌரவன் லைக் பாண்டவர்கள். அது நான் செப்பரேட்டாக சர்ச் பண்ணலாம். பட் வாட் வுட் பி குட் இஸ் லைக் அதையும் கொடுத்துருந்தாருனா வந்திருக்கோம். ரொம்ப ஓவராக கேட்குறோன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல. ஸோ இது ஏன் பீஷ்மர் அவளுக்கு அவரோ ஒரு கிருஷ்ணன் காலடியில் விழுந்தவொடனே ஒய்ஸ் கிரைங் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஷின் இருந்தது. அதுக்கு அடுத்தது திருதராஷன் காலில் விழுறான், துரியோதனன் காலில் விழுறான், எல்லாரும் பீஷ்மரோட காலில் விழுறாங்க. ஆனால் கிருஷ்ணன் ஃபஸ்ட்டு விழுந்த உடனே அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் லைக் அது நடந்ததுனாலையா, இல்லை கிறிஸ்டின் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கன் லைக் ஒரு லிவிங் லெஜண்ட் அண்ட் ஐக்கன் அந்த இடத்துலையே அவன் காலில் விழுந்ததுனால ஒரு 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 அழுகையா, வாட் இஸ் ட்ரிகரிங் தட் அழுகை வித்தின் பீஷ்மர் அப்படிங்கிற ஒரு கொஷின் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ஆக்சுவலாக. லைக் சம்திங் லைக் விச் கேன் பி லைக் டிபேட்டட் ஆர் நாட் டிபேட்டட், விச் கேன் பி டிஸ்கஸ்ட்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு அழணும், என்ன காரணமாக இருந்திருக்கும், அவருக்குள்ளே நடக்கிற அந்த உணர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. கிருஷ்ணன் தன் பீடத்தில் சென்று அமர்ந்து கைகளை கட்டி கொண்டான். அவையில் எவரும் அப்படி அமர்வதில்லை என்பதை பூரி சிறுவஸ் அப்போதுதான் உணர்ந்தான். அரியணை அமர்பவர்கள் இரு கைகளையும் சிம்மத்தலை மேல் வைத்து நிமிர்ந்து அமர்வார்கள். அமைச்சர்கள் ஒரு பக்கம் சற்றே சாய்ந்து தலை சரித்து அமர்வார்கள். அது கூர்ந்து கேட்பதற்கான தோற்றத்தை அளிக்கும். குலத்தலைவர்கள் மடிமேல் கைகளை வைத்துக் கொள்வார்கள். எவரும் கை கட்டி அமர்வதில்லை. அது ஒதுங்கிக் கொள்வது போல தோன்ற வைக்கிறது. எது நிகழ்ந்தாலும் பேசப்போவதில்லை என்ற அறிவிப்பு போல் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு நுவான்ஸ்டான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்த்தேன். அது ரொம்ப நாள் கழித்து இப்போ வெண்முரசு படிக்கிறோம்ல, கிட்டத்தட்ட 2.5 வாரம் ஆச்சு வெண்முரசு படித்து. இதெல்லாம் பெரிய கேப் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை படித்தோடனே ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹவ் கான் பேக் டு வெண்முரசு மைண்ட் செட் மோடுக்கு நான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு லைக் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த லைனை படிக்கிறப்ப. ஏன்னா இது வெண்முரசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுவான்ஸ்டான ஒரு உடல் அசைவுகள், இல்லை முக அசைவுகள், ஒரு சொல், ஒரு 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 லைக் ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், ஒரு புறவைய காட்சியில் ரொம்ப அழகான ஊமைகளோடு சித்தரிக்கிறது. இதெல்லாம் தானே டக்குன்னு நம்மளை அந்த தட்ஸ் த குவாலிட்டி விச் வி லைக் இன் எனி பர்டிகுலர் டெக்ஸ்ட். வெண்முரசுக்கே உண்டான ஜேக்கே உண்டான அந்த ஒரு தனித்துவமான சில விஷயங்கள் எடுத்து சொல்லும்பொழுது நம்ம டக்குன்னு அந்த உலகத்துக்குள்ளே போய்டும். எவ்வளோ நாள் கழித்து அந்த ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கும்பொழுதும் அந்த ரைட்டர் சொல்ல விரும்புகிற ரைட்டர்
வாசகனுக்கு கடத்த விரும்புகிற ஒரு சின்ன நுவான்ஸ்டான ஒரு அழகியில் வந்து நம்ம புரிஞ்சுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை தான் நான் இதை பார்த்தேன். ஏன்னா இது டக்குன்னு எகெயின் இன்னும் பல இடங்களில் நான் ஏன்னா ஒரு மாடர்ன் லைஃபோடையும் ஒரு கார்ப்பரேட் லைஃப்னு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒரு அசோசியேஷன் மைண்ட் செட் எனக்கு உண்டு. ஆக்சுவலாக இங்கே ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு செட்டப்பில் கூட பார்த்தோம்னாலும் ஒருத்தன் வந்து ரொம்ப கை கட்டி அமைதியாக உட்காந்துருக்கான் அப்படின்னா, நான் அது மாதிரி தான் உட்காந்துருப்பேன். நிறைய பெரிய பெரிய மீட்டிங்லலாம் என்னமோ பேசிட்டு போட்டவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருப்பேன். ஸோ ஒரு கை கட்டி அமர்தல் என்பது எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டி அமர்தல், அந்த ஒரு சின்ன கை கட்டி அமர்தல் அப்படிங்கிறத வச்சு யார் யார் எங்கே கை வச்சிருப்பா, எல்லாருமே அந்த சிம்மத்து மேலே தான் வச்சுருப்பாங்க, அந்த பீடத்தின் சிம்மத்து மேலே தான் கை வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து குலமூத்தார்கள் கையை வந்து மடியில் வச்சுப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய செய்கைகள் இருக்குல்ல. மந்திரிகள் வந்து மினிஸ்டர்ஸ் லைக் தே ஜஸ்ட் லைக் லுக் அட் they keep their face on one side just to let people know that they are listening actively அப்படி. ஸோ சின்ன சின்ன ஒரு வித்தியாசத்தை லைக் கொண்டு வந்து அது வழியாக ஒரு கிருஷ்ணன் மாதிரியான ஒரு ஆள் எதுக்கு கை கட்டி உட்கார்றான்னு சொல்கிறது இருக்குல்ல, வண்டர்ஃபுல். எனக்கு அந்த இடத்துலேருந்து திருப்பும் வெண்முரசு மோடுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது. 2 வருடங்களுக்கு ஒரு முறை போர் யானைகளை 6 மாதம் காட்டு வாழ்க்கைக்கு விட்டுவிடுவார்கள் என்று அவன் கேட்டிருந்தான். நோயுற்ற யானையை குணப்படுத்திய பின் ஓராண்டு காட்டுக்கு அனுப்புவார்கள். காட்டில் அவை அன்னை மடியில் பாலுண்டு வாழும் செய்களென இருக்கும். உடல்நலம் மீண்டு கருக்குன்றுகளென ஆகும். மீண்டும் பிடிக்கச் செல்லும் போது அங்கிருப்பது நகரையும் மானுடரையும் முற்றிலும் மறந்த காட்டு யானையாக இருக்கும். அவற்றை பிடித்து கொண்டு வந்து சுவையான உணவுகள் வழியாக மீண்டும் நகரத்து யானை ஆக்குவார்கள். இது ஒரு என்ன சொல், இது வந்து கிட்டத்தட்ட திருதராஷ்டிரன் கிட்டத்தட்ட ஓடி போயிட்டான்ல, இவரோட வந்து என்ன காட்டுக்கு ஓடி போயிட்டார். கொஞ்ச நாள் தனிமையாக விடுங்கடா, என்னை போட்டு சாவடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு ஓடி போயிட்டு திரும்ப அவருடைய நகர் நுழைவுன்னு சொல்லலாம். திரும்ப வருகை எனக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு அரண்மனைக்கு வராருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது அவர் உடல் கொஞ்சம் மெலிஞ்சிருக்கிறதாகவும் அவருடைய அந்த யானையோட கம்பேர் பண்ணுறது ஒரு எதுக்கு திருதராஷ்டிரர் வந்து காட்டுக்கு போனார், ஒரு வெக்கேஷன் மாதிரி. எனக்கு இந்த வெக்கேஷனுங்கிற ஒரு ஃபீல் தான் வந்தது. அவர் அதான் விட்டுட்டேன், நடுவில் பாஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. ஆனால் அதான் ஸோ திருதராஷ்டிரன் அந்த யானையோட கம்பேர் பண்ணுறதாகட்டும், இல்லை இந்த யானைக்கு உண்டான அந்த வெக்கேஷன், இந்த யானை பற்றின ஒரு நுவான்ஸ்டான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதாகட்டும், லைக் ஐ ரியலி லைக் இட் ஆக்சுவலாக. பட் இது நான் உண்மையிலே நான் வெக்கேஷன் மாதிரி தான் லைக் கன்சிடர் பண்ணுறேன். லைக் நாம் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு தாட்டி காட்டுக்கு போயிட்டு திரும்ப வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது சும்மா ஒரு 1 வீக் வெக்கேஷன்லாம் இருக்கக்கூடாது. 1 வீக் வெக்கேஷன் சொல்லிட்டு நம்ம எங்கெங்கேயும் ஊர் சுற்றுவோம், நகரத்துக்குள்ளே சுற்றுவோம், பல சிட்டிஸை தேடி பார்ப்போம். இல்லைனா நிறைய பேர் வந்து ட்ரெக்கிங் போவாங்க, அது போவாங்க இது போவாங்க. பட் இது ஒரு 6 மாதம் தேவைப்படுது ரைட்டில். ஒரு கார்பரேட்டில் உள்ளவனுக்கும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்தவனே, அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தவன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சவன் ஒரு 6 மாதம் வந்து பிரேக் எடுக்கணும். ஆனால் ஒரு தடவை பிரேக் எடுத்துட்டாலே கார்பரேட்டில் வந்து பிரச்சனை தான் ஆகும். ஸோ ஆனால் அதையும் தாண்டி அவற்றை பிடித்து கொண்டு வந்து சுவையான உணவுகள் வழியாக மீண்டும் நகரத்து யானையாக்குவார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது லைக் இட் ஃபீல்ஸ் லைக் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வெக்கேஷன் போயிட்டு வந்தவனை திரும்ப அந்த ஒரு ஒரு அலுவலக மோடுக்குள்ளே, ஒரு இயல்பு வாழ்க்கை, ஒரு லௌகீக வாழ்க்கையோட மோடுக்குள்ளே போனோம்னா ஜஸ்ட் இறங்கி டிராஃபிக்கில் நின்னா போகிறோம். இப்போ பெங்களூர்லாம் வந்தோம்னா அந்த டிராஃபிக்கே வந்து ஒரு வைபு கொடுத்துரும். லைக் யூ ஆர் இன் திஸ் லைக் ப்ராக்டிக்கல் லைக் ரியல் வேர்ல்டு விச் சக்ஸ் ஆல் த டைம் அப்படிங்கிற ஒரு இயல்பு கொடுத்துரும், அந்த ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துரும் ஆக்சுவலாக. ஸோ அப்படியான லைக் ஒரு நகர்மய எவ்வளோ தான் வெக்கேஷன் போயிட்டு எவ்வளோ தான் இயற்கையோடு இணைந்து அப்படி கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தாலும் கொஞ்சம் போய் டிராஃபிக்கில் என்ன போகிறோம். நாம் வந்து சுவையான உணவுகள்லாம் தேவையில்லை நமக்கு ஆக்சுவலாக ஒரு சிட்டி மேனாக மாறுறதுக்கு. அவை வெற்றியும் புகழும் விழிச்செல்வமும் விளைக என்று வாழ்த்தி அரிமலர் தூவியது. அவை வெற்றியும் புகழும் விழிச்செல்வமும் விளைக என்று வாழ்த்தி அரிமலர் தூவியது. பொன்மழை மெல்ல ஓய்ந்ததும் அவைக்களமெங்கும் கொன்றை மலர் உதிர்ந்த காடு ஓட தெரிந்தது. ஓ மை காட், திஸ் இஸ் ஸோ கிரேட். ஸோ எல்லாரும் வந்து பூ தூக்கிட்டே இருக்காங்க திருதராஷ்டிரன் மேலே, கிருஷ்ணன் மேலே, இவன் லைக் நிறைய அந்த மாதிரி முறைமைகள் வருது. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம், எல்லோரும் தூவி முடித்தவொடனே அங்கே ஒரு பிக்சர், ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து அதை பார்த்து அதோடைய விஷுவல் அனலாஜியை ரொம்ப அழகாக சொல்கிற மாதிரி எனக்கு கரெக்டாக அந்த இடத்துல பொருந்துது. அனலாஜிங்கிறது அந்த ஓமைங்கிறது கரெக்டாக அந்த இடத்துல பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறது இருக்குல்ல. பொன்மழை மெல்ல ஓய்ந்ததும் அவை களமெங்கும் கொன்றை மலர் உதிர்ந்த காடு போல தெரிந்தது. வா சூப்பர். லைக் அப்போ அந்த இடத்துல அவ்வளோ பூக்கள் தூவப்பட்டு யாராவது ஒருத்தங்க நடந்தாங்கனாலே ஒரு மலர்பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த மலர்பாதையில் உண்மையில் ஒரு மலர்களை கொட்டி தீர்க்கிற மரத்துக்கு கீழே நடக்கிற மாதிரி இல்லை படுத்துருக்கிற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவை வந்து மாறிடுது.
ஒவ்வொரு இளவரசியாக வந்து அவை முன் வணங்கி நின்றனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் அழகியர் என்று தோன்றியது. ஓர் அழகியை இன்னொருத்தியுடன் ஒப்பிட்டுக் கொள்வதுதான் ஆண்களின் உள்ளம் என அவன் எண்ணியிருந்தான். ஆனால் அதெல்லாம் ஓரிரு அழகிகள் முன்னால் வரும்போது மட்டுமே என்று தோன்றியது. நிறையென அவர்கள் வரும்போது ஒட்டுமொத்தமாக அங்கே அழகு மட்டுமே நிறைந்திருந்தது. அவை நிறைத்த அந்த அழகின் ஒளியில் ஒவ்வொருத்தையும் மேலும் அழகியானாள். அடாட, மணிகள் கோத்த மாலையின் ஒவ்வொரு மணியும் அனைத்து மணிகளின் ஒளியை பெறுவதைப் போல ஒரு நான் சொன்ன மாதிரி அத்தனை கௌரவர்களுடைய பேருடைய லைக் பெயர்கள் வாசிக்கப்படுது. அந்த அரசிகளுடைய பேர் அவங்க வந்த நாட்டுடைய பேர்கள் எல்லாமே வாசிக்கப்படுது. லைக் அதுக்கப்புறம் தே கம் அண்ட் விசிட் தே லைக் எவ்ரி ஒன். அவ்வளோ பெரிய ஒரு இடமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த அவை, ரைட்? 100-200 பேர் நின்று எல்லாம் பேராக நின்று எல்லோரும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் என்னென்னமோ நடக்குது, பயங்கரமான முறைமை நடக்குது. பட் லைக் எனக்கு இந்த லைன் படிக்கும் பொழுது ஒரு அழகிய இன்னொரு அழகியோட ஒப்பிடுறது தான் ஆண்களின் மனநிலை அப்படிங்கிறது ஒரு வாஸ்தவமான பேச்சு தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகியல் சென்ஸே ஒன்றுத்தை இன்னத்தோட கம்பேர் பண்ணி எது அழகு அப்படின்னு கணிக்கிறதுல தான் இருக்குது. எனக்கு இந்த வீடு பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ பெங்களூர்லாம் போனோம்னா ரொம்ப ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த அமைதியும் அந்த லைக் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பழங்காலத்து வீடுகள் மேலே எனக்கு மிகப்பெரிய மோகம் உண்டு. சும்மா சுற்றிக்கினே இருக்கலாம் அந்த வீடை பார்க்குறதுக்காகவே. ஆனால் ஜெர்மனி போனப்போ லைக் வாட் ஐ ஃபெல்ட் இஸ், இங்கே நாம் ஒரு உச்சபட்ச அழகுன்னு நாம் பெங்களூர் ஒரு வீடை வந்து பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னா, அங்கே ஜெர்மனி ஒரு சாதாரண வீடு. லைக் அங்கே வந்து அதை விட பெரிய 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 அழகான வீடுகள், அழகான சாலைகள், லைக் ரொம்ப ரொம்ப அமைதியான சாலைகள்லாம் இருக்கும். அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கம்பேரிசன் இருக்கிறப்ப தான் லைக் ரொம்ப இதுவாக தெரியும். இப்போ ஒரு பெங்களூர் மாதிரி இல்லை ஈவன் ஸ்ரீரங்கத்தில் மாதிரி ஒரு இடத்துல ஒரு 1-2 மிகப்பெரிய ரொம்ப அழகான வீடுகள் இருக்கும் ஆக்சுவலாக. அதுவே ஜெர்மனியில் பார்க்கும்பொழுது அத்தனை நிறையா அழகான இடங்களும் வீடுகளும் இருக்கும். லைக் ஒரு கட்டத்தில் இவ்வளோ அழகான குரூப் ஆஃப் பியூட்டிஸ் இருக்கும் பொழுது நம்ம மைண்டுக்குள்ளே எல்லாமே ரொம்ப அழகாக தான் இருக்குது, ஒரு ஒட்டுமொத்த அழகாக பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இன்னொரு இமேஜ் எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா, அத்தனை அரசிகளும் வந்து நிற்கிறப்போ ஏதோ ஒரு ஒரு மிஸ் வேர்ல்டு காம்படிஷன் லைக் போட்டி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இது நம்ம டிவியில் இல்லை யூடியூப்லலாம் சும்மா அடிக்கடி எங்கேயாவது பார்த்துருப்போம். அப்பப்போ இந்த யார் மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ் இந்த மாதிரியான போட்டி நிகழ்ச்சிகள் வரும்பொழுது யார் வின் பண்ணா அப்படிங்கிற மாதிரியான கடைசியில் ஒரு ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் ஒரு 10 பேர் வந்து நிற்பாங்க. 10 பேர் ஒவ்வொரு அழகில் இருப்பாங்க. அந்த மாதிரி உலகின் முதல் 5 அழகிகள்லாம் வந்து ஸ்டேஜில் நிற்கிறப்போ லைக் மிகப்பெரிய ஒரு லைக் கம்பேரிசன்லாம் வராது. ஒட்டுமொத்தமாக அந்த அழகு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், ரைட்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அழகு அப்படிங்கிற ஒரு விஷயமே வெறும் ஆண்கள் பெண்களை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த நிறைய அழகாக வந்து என்ன அழகுன்னே தோணாது. எல்லாருமே அழகுன்னு தோணும். இல்லை ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி இந்த பொண்ணு தான் அழகு, அந்த பொண்ணு அழகு அப்படிங்கிற இது ஒரு ஒட்டுமொத்த மானுட உள்ளம் தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொருந்தும். இது வெறும் ஆண்கள் பெண்களை பார்க்கும் பொழுது மட்டும் இல்லை, மற்ற லைக் சாதாரண வீடு பார்க்குறதுலேருந்து ஒரு இயற்கை காட்சியை ரசிக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த ஒரு கம்பேரிசன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த ஒரு மிஸ் வேர்ல்டு காம்படிஷன் ஸ்டேஜ் தான் எனக்கு மைண்டுக்கு வந்தது. ஆக்சுவலாக மிகச்சிறிய நிகழ்வுகளுக்கெல்லாம் அரசியலில் பெரும்பொருள் உண்டு இறையோனே. ஏனென்றால் நாம் மக்களின் உள்ளத்தை வைத்து இவ்வாட்டத்தை நிகழ்த்துகிறோம். மக்கள் திரளின் உள்ளம் என்பது மலையிறங்கும் நதி என்பர். அதற்கென இலக்கு ஏதுமில்லை, அதன் விசையே அதை முன்னெடுத்துச் செல்லும். ஒரு சிறிய பாறையே அதை திசை மாறச் செய்துவிடும் என்று கர்ணன் சொன்னான். இப்போ 86ஆம் சாப்டர் வந்துட்டோம். இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் நான் சொன்ன மாதிரி கர்ணன், துரியோதனன், புரிசுரஸ் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கான். பக்கத்தில் துச்சாதனம் வேறு அப்போ படுத்துக்கிட்டு ஏதோ கமெண்ட் கொடுத்துன்னு இருக்கான். ஸோ லைக் அவ்வளோ பெரிய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறது. பாண்டவர்கள் திருதராஷ்டிரனை பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றின பில்டப், என்ன நடக்க போகுது, என்ன பேச போகிறாங்க, லைக் சொல்லிடுவாங்களா இல்லையா நம்ம பாஸ்டில் செஞ்ச தவறுகள் எல்லாம். கிருஷ்ணன் வேறு இருக்கான். கிருஷ்ணன் ஆல்ரெடி எல்லாரையும் வாங்கிக்கிட்டான். படைகள் பிரிக்கப்படும், கருவூலம் பிரிக்கப்படும். கருவூலம் பாரத வருஷத்துடைய இணையான ஒரு பாரத வருஷத்துக்கு இணையான கருவூலம் அஸ்தினபுரத்தில் இருக்குது. அது எப்படி பிரிக்க போகிறாங்க? கிருஷ்ணன் எல்லாத்தையும் வந்து போட்டு உடைக்க போகிறான். நம்ம நினச்சி எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பல லைக் ஒன்றுமே புரியாது. என்ன மாதிரி இப்போ என் லைஃப் ஸ்டேஜில் நான் எவ்வளோ குழப்பமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு குழப்பமாகவும் ஆன்சைட்டியோடையும் பதட்டத்தையும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்க. இந்த இடத்துல லைக் கர்ணன் தான் சொல்கிறேன், அது மிகச்சிறிய நிகழ்வுகளுக்கெல்லாம் அரசியல் பெரும்பொருள் உண்டு இளையோனே அப்படின்னு சொல்கிற அந்த இடம் ரொம்ப டீப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா
85வது சாப்டரோட முடிவில் கிருஷ்ணன் எல்லாருடைய வருகையும் அறிவிக்கிறான். தர்மனும் இஃப் ஐம் நாட் ராங், தர்மனும் சகதேவனும் தான் நினைக்கிறேன். தர்மனும் சகதேவனும் லைக் தே வில் பி கமிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் அண்ட் தென் லைக் சாரி பீமனும் சகதேவனும் கமிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ், தர்மன் அர்ஜுனன் நகுலன் கமிங் ஃப்ரம் லைக் அனதர் பிளேஸ். யாரோ காம்பில்டேருந்து வராங்க, பீமனும் சகதேவனும் தான் அந்த காம்பில்டேருந்து வராங்கன்னு நினைக்கிறேன். மீதி 3 பேரும் இன்னொரு இடத்துலேருந்து வராங்க, எனக்கு மறந்து போச்சு ஆக்சுவலி. அவங்க மதுராவில் இருந்தாங்க. ஸோ லைக் அவங்க அங்கேருந்து வராங்க. ஸோ துவாரகையில் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, அவங்க ஆளுலேருந்து வராங்க. அந்த மாதிரியான கிருஷ்ணன் அறிவிக்கும் பொழுது அதுதான் ஒரு உச்சபட்ச காட்சியாக 85வது சாப்டர் முடியுது. அந்த ஒரு காட்சியை வச்சுட்டு அவன் அந்த இடத்துல கரெக்டாக சொல்லிட்டான். எவ்ரி ஒன் செலிப்ரேட்டிங் லைக் பாண்டவர்ஸ் வருகை, இந்த ஹோல் அஸ்தினபுரமும் செலிப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத மையப்பொருள் பேச்சாக இருக்குது. அதை நினச்சி கவலைப்படுற துரியோதனனும் கர்ணனும், எனக்கு தெரிஞ்சு துரியோதன் ஆல்வேஸ் வாண்ட் எஸ்கேப் அபவுட், ஐ மீன் லைக் இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன், ஐ காண்ட் ஈவன் கால் இட் அஸ் எஸ்கேப். எனக்கு இந்த ஒரு பாலிட்டிக்ஸ்லேருந்து என்னை வெளில விட்டுடுங்களா அப்படின்னு துரியோதனன் துடிக்கிறான். லைக் பட் அவனை விடவும் மாட்டுறாங்க. கர்ணன் ரொம்ப என்ன சொல்கிறது, கர்ணன் நினச்சது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அவன் மனசுக்குள்ளே அந்த விஷம், அந்த ஒரு ஜெலசினஸ், அந்த ஒரு எல்லாமே அவனுக்குள்ளே இருக்குது. அத்தனை தீங்கான எமோஷன்ஸும் அத்தனை நெகட்டிவ் கொனோட்டேஷன் கொடுக்கக்கூடிய அந்த அத்தனை எமோஷன்ஸும் அவனுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான், கர்ணனுக்குள்ளே. ஏன்னா துரியோதனன் எந்த அளவுக்கு அவன் இந்த மாதிரி கீழ்மையான அரசியல் செஞ்சு லைக் இவ்வளோ லைக் குறுக்குத்தனமாகவும் இவ்வளோ யோசித்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு என்னை விட்டுடுங்க, பேசாமல் எல்லாத்தையும் நான் போய் எங்கள் அப்பாட்ட நான் சொல்லிடுறேன், நான் செஞ்ச தப்பெல்லாம் சொல்லிடுறேன், எனக்கு விடுதலை வேணும், ஒரு எல்லாத்தையும் விட்டு விலகிற ஒரு மனையில் துரியோதனன் இருந்து அவனை கர்ணன் அவனை பிடிச்சி இழுத்து லூசுத்தனமாக பேசாதரா உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ணன் தான் ஹி இஸ் ஸோ இன்வெஸ்டட் இன் தட் லைக் பாலிடிக்ஸ். ஹி வாண்ட்ஸ் டு டூ சம்திங். லைக் 2 வித்தியாசமான இன்டென்ஷன், ரொம்ப அப்போசிங் இன்டென்ஷன்ஸ் உள்ள ரொம்ப அப்போசிங் பர்சனாலிட்டிஸ் தான் எனக்கு துரியோதனனும் கர்ணனும் தோன்றாங்க. ஒரு பக்கத்தில் நம்ம எல்லாத்தையும் விட்டு விலகிடணும், எனக்கு எதுவும் வேணாம் மயிறு அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட சில சாப்டர்ஸ் முன்னாடி துரியோதனன் சொன்னான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் திஸ் லைக் கீழ்மையான செயல்கள், கீழ்மையான திட்டங்கள், லைக் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி பார்த்து செய்ய வேண்டிய ஒரு ஒரு நேச்சுரலாக ஆர்கானிக்காக எதுவுமே செய்ய முடியலையே என்னால் அப்படிங்கிற ஒரு தவிப்புள்ள ஒரு ஆள். இன்னொரு பக்கம் கர்ணன் இல்லை இப்படி விடக்கூடாது, அவங்க அப்படி செய்கிறாங்க, நம்ம இப்படி செய்யணும், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு குழப்பமாக இருக்கே, இதெல்லாம் எதிர்த்து எதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்ப விட்டாப்படியாக அந்த சண்டையை பிடிச்சி நிற்கிற கர்ணன். இந்த 2 அப்போசிங் பர்சனாலிட்டிஸும் லைக் ஒரு குரூப்பில் ஒரு அணியாக இருக்கும் பொழுது ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆர் வெதர் இட் இஸ் லைக் டூ டேஞ்சரஸ் டு ஹேவ் லைக் தீஸ் 2 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இன்டென்ட் உள்ள ஆர் லைக் பர்சனாலிட்டிஸ் உள்ள லைக் ஒரே டீமில் இருக்கிற லைக் சிச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே லைக் ஒரு அழகான அந்த ஊமை எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு சின்ன செயல், கிருஷ்ணன் சொன்னது வெறும் ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்பு ஒரு சின்ன செயல். பாலிடிக்ஸ் இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு தான், சின்ன நிகழ்வுகளுக்கு தான் மிகப்பெரிய விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறதும் எவ்வளோ உண்மை. ஒரு சின்ன 2-3 இன்சிடென்ட் போகிறோம். கார்பரேட்லேயே ஒருத்தனுக்கு லைக் ஒரு லீடருக்கு இன்னொரு கீழே வேலை செய்கிற ஒருத்தனை பற்றின ஒரு அபிப்பிராயம் மாறுறதுக்கு பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ அந்த 1-2 இன்சிடென்ட் போகிறோம். அந்த இன்சிடெண்ட்டை வச்சே பல பேர் லைக் பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணி பெரிய விஷயங்களை சாதிக்கலாம். இதெல்லாம் எப்படி பொருந்தது? இது வெறும் நான் கார்பரேட்டுங்கிறதுனால நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு துறையிலையும் இந்த மாதிரியான விஷயங்களை எண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அதுக்கு அந்த அழகான ஒரு சிறிய பாறையே அதை திசை மாறச் செய்துவிடும். அந்த ஃப்ளோவை ஒரு சிறிய பாறை திசை மாறச் செய்துவிடும் அப்படின்னு சொல்கிறது ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் லைக் ஃப்ரம் அ சிமிலி ஆர் லைக் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. பூரி சிரவஸ் அந்த உருவகம் பயணம் பூரி சிரவஸ் தெரியவில்லை, யாதவரை கணிக்க எவராலும் இயலாது, ஆனால் நான் எனக்கிடப்பட்ட ஆணை செம்மையாக செய்ய முயல்கிறேன் என்றான். நீர் அவர்களுடன் இருந்தாலே போதும், அதுவே அவர்களை கட்டுப்படுத்தும் என்றான் கர்ணன். மூத்தவரே, நாம் என்ன செய்ய முடியும்? எதை நீங்கள் எண்ணுகிறீர்கள்? கண்ணன், இதுபோல குழம்பிய நிலையில் நான் என்றும் இருந்ததில்லை, உண்மையில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றான். உடனடியாக என் கவலை என்பது பேரரசரை பாண்டவர் சந்திக்கும் தருணத்தை கடப்பது மட்டுமே. ஸோ இப்போது எல்லா இடத்துலையும் நான் நோட்டீஸ் பண்ணது கர்ணனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும், எதோ செய்யலாம், அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுற ஒரு பொலிட்டிக்கலாக ப்ளே பண்ணுற அந்த மைண்ட் இருக்கும். ஸோ ஹீ இஸ் நாட் ஆஸ் ஈக்குவல் டு லைக் கிருஷ்ணனுடைய அந்த ஒரு மிஸ்டீரியஸான புன்னகையாகட்டும் செயலாகட்டும். இப்போது யோசித்து பார்த்தோம்னா எல்லாருமே அவங்க சொல்ல வர திட்டத்தை இல்லை அவங்க நினைக்கிற விஷயத்த டயலாக்ஸாக கன்வே பண்ணிக்கிட்டே இருக்கார் ஜே.
கிருஷ்ணனை மட்டும் அப்படி சொல்கிறதில்ல. கிருஷ்ணனுக்கு வந்து வெறும் செயலில் மட்டும்தான் அது டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுது. கிருஷ்ணன் ஒரு இடத்துல கூட இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் பண்ணலாம், அப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் பண்ணலாம், இப்படி தான் பண்ணணும், லைக் இவங்களை இப்படி பண்ண வைக்கணும்னா இவங்களை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிகழ்வுகள்லாம் நடக்கணும், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அவன் எடுத்து சொல்கிற வெண்முரசல் எந்த இடத்துலையும் கிருஷ்ணன் டேரெக்டாக செஞ்சுட்டு அதற்கான காரணங்கள் ஒவ்வொருத்தவங்களும் வந்து இமேஜின் பண்ணிக்கிறாங்க. கிருஷ்ணன் ஏன் இப்படி செஞ்சானா இப்படி தான், ஏன் அப்படி செஞ்சானா லைக் இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு தான், இந்த மாதிரி கான்சிக்வன்ஸ் வரணும் தான். ஸோ கிருஷ்ணன் செய்கிற ஒவ்வொரு செயலையும் ரொம்ப சஸ்பென்ஸாக மிஸ்டீரியஸாக வச்சு அதை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் கணிக்க வைக்கிறது இருக்குல்ல, அங்கே தான் கிருஷ்ணனை வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஸ்டேஜுக்கு கொண்டு போகுதுன்னு நான் நம்புகிறேன். இங்கே கர்ணன் வந்து கிட்டத்தட்ட வந்து சுத்தமாக குழம்பிட்டான். அந்த குழம்புட நடையில் இருக்கிற ஒருத்தன் தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கிற இன்சிடென்ட் சீக்கிரம் முடிஞ்சால் போகிறோம், என்னமோ நடக்கட்டும், ஆனால் அந்த இன்சிடென்ட் சீக்கிரம் முடிஞ்சால் போகிறோம். ஐ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் திஸ் ஆன்சைட்டி, ஐ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் திஸ் லைக் அன்சர்டைனிட்டி, ஐ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் திஸ் லைக் ஒரு த்ரில்லிங் மொமெண்ட். அந்த இன்சிடென்ட் நடந்து முடிக்கட்டும், தட்ஸ் வாட் ஐ நீட், ஐ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் கர்ணன் இருக்கான்னு நினைக்கிறேன். உடனடியாக என் கவலை என்பது பேரரசரை பாண்டவர் சந்திக்கும் தருணத்தை கடப்பது மட்டுமே அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் அந்த கிருஷ்ணனுடைய உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ளே இருக்க அந்த தவிப்பு, லைக் கிளாரிட்டி, ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு மைண்ட் செட்டு, அந்த கிளாரிட்டி இல்லாத மைண்ட் செட் கொடுக்கக்கூடிய அந்த தவிப்பு போகணும்னா உடனடியாக இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிடும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் வில் டீல் இட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். புறவியில் வரும்போது இரு பக்கமும் முகங்களை நோக்கி கொண்டிருந்தான். ஒவ்வொரு முகமும் பாண்டவர்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது என்று தோன்றியது. அதை உண்மையில் கணிக்கவே முடியாது. உள்ளம் விழைவதையே விழிகள் எங்கும் காண்கின்றன, ஒற்றர்களும் விழிகளே. அவர்கள் அரசன் விழைவதையே காண்கிறார்கள். இந்த ஒரு இடம் லைக் புரிசுர நகரத்துக்குள்ளே போகும்பொழுது அங்கே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த பாண்டவர்களை பற்றி தான் வந்து பாண்டவர்களுடைய வருகையை பற்றி தான் வந்து நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லைக் என்ன சொல்லப்படுது புரிசுர ரஸ்ட்டை. அதெல்லாம் முன்னாடி டிஸ்கஸ். ஆனால் அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பார்க்குற அனைத்துமே லைக் இரண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி ரோட்டில் போகும்பொழுது யாரை பார்த்து யார் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க பாண்டவர் வருகையை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு புரிசுர நினைக்கிறது இருக்குல்ல. லைக் இந்த இடத்துல கரெக்டாக ஆப்டாக சூப்பரான ஒரு இடத்துல ஃபிட் ஆகுதுன்னு சொல்லலாம். லைக் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னே அது வழியாகவே நாம் அத்தனை விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய இல்லை ஒரு பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளால் மட்டும்தான் அந்த மாதிரி இருண்டதெல்லாம் போய் இருண்டவங்க என்ன லைக் இருண்டதெல்லாம் ஆண்டவங்க கண்ணுக்கு போய் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. இன்று மாலை அரசவையில் எங்களை முறைமைப்படி அவையமர்த்துவதாக சொன்னார் விதுரர். அதற்கு முன் தந்தையை சந்திப்பது கடமை என்று நான் சொன்னேன் என்று யுதிஷ்டிரன் சொன்னான். பூரிசிரவஸ் மெல்ல தன்னில் ஒரு புன்னகை உணர்ந்தான். அவனுள் நிகழும் எண்ணங்களை சற்றும் கூடியவர் அல்ல அவர் என்று தெளிவாக தெரிந்தது. விழியிழந்தவர் முன் அமர்ந்திருக்கும் விடுதலை உணர்வு ஏற்பட்டது. ஏன்னா விஜயும் சூப்பரான பாயிண்ட். ஆனால் இது எப்படின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. லைக் விஜய், தேவிகை இவங்களெல்லாம் மணந்தவங்க தான் பாண்டவர்களை போய் சந்திக்கணும். துரியோதனன் கேவ் ஹிம் அன் ஆர்டர், நீ போய் பக்கத்தில் இரு, நீ இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும், அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல லாஜிக். ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல் லாஜிக்காக எனக்கு தோணலை ஆக்சுவலாக. ஆனால் பாண்டவர்களோட அக்கம்பெனி பண்ணுறதுக்கு எங்கே திருதராஷ்டனை பார்க்குறதுக்கு அனுப்புகிறான், பூரிசுரஸ் தான் அனுப்புகிறாங்க, துரியோதனன் அண்ட் குரூப் அண்ட் கேங். ஆனால் அங்கே போகிற வரைக்கும் அவனுக்கு விஜய் தேவிகை பற்றி ஒரு நினைப்பே வரல அப்படிங்கிறது. லைக் ஈவன் ஆஸ் அ ரீடர் ஐ குடன்ட் திங்க் பாண்டவர்களை சந்திக்க போகணும் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து அந்த விஷயம் தோணலை. ஆனால் புரிசரஸ்க்கே தோணலை. அது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அடப்பாயில் ஒன்று, அதுவும் 2 பேர், ஒருத்தர் இல்லை 2 பேர், அதுதான் இன்னும் பியூட்டி. காதலித்த 2 பெண்கள் லைக் ஒரே நேரத்தில் நீ பார்க்க போகிற, அவங்க 2 பேரும் ஒன்றாக தோன்றி உன்னை வந்து கலாய்க்க போகிறாங்க அப்படின்னா, ஓ மை காட், தட் இஸ் லைக் த மோஸ்ட் பெயின்ஃபுல் மூமெண்ட் இன் லைஃப் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஆல்ரெடி துச்சலைட் அந்த மாதிரி ஒன்று பார்த்தாச்சு. அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜெயத்திரத்தில் லைக் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுல. அதே மாதிரி இப்போ தேவிக்கும் லைக் விஜயும் அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு அதிகார தோரணையில் புரிசுரை ஏவல் வாங்குறதும் லைக் வேலை வாங்குறதும் இட் சம்பவ் ரொம்ப ஒரு புழுவை போட்டு ரொம்ப நசுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்காக தான் இருந்தது எனக்கு. புரிசுரஸ் பாவம், ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. லைக் ஆனால் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பினது வந்து தருமருக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறது. லைக் அவனுள் நிகழும் எண்ணங்களை சற்றும் உணரக்கூடியவர் அல்லர். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லலாம். தேவிக்கும் விஜயும் ஒன்றா பார்க்க போகிற அந்த எக்ஸ்பெக்டேஷன், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சின்ன வியர்ட் ஃபீலிங் டு மீட் த எக்ஸ் லவர்ஸ், லைக் அது எதுவுமே தருமன்
அறியலை அப்படின்னு சொல்லும்பொழுது அழகாக சொல்லப்படுது. விழிழந்தவர் முன் அமர்ந்திருக்கும் விடுதலை உணர்வு ஏற்பட்டது. ஒருத்தர் நம்ம கணிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தவங்க நம்மளை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்பொழுது தான் நம்ம இன்னொரு வல்னரபிளாக மாறி இன்னும் லைக் ஒரு இன்ஃபீரியாரிட்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப தலை குனிஞ்சு போகும். ஐயோ நம்மளை ஒருத்தன் பார்த்துக்கினே இருக்கானே, ஒரு அந்த பார்வை நம்மளை சரியாக புரிந்து கொண்டு அந்த பார்வை நம்மளை பார்க்கும்பொழுது தான் நம்ம இன்னும் ஒடுங்கி போகும். கரெக்டாக இங்கே தர்மர் முன்னாடி நமக்குள்ளே இருக்கிற எந்த உணர்வும் அவரால் உணர்ந்துக்க முடியல. அப்படிங்கிறப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனாலஜி, பியூட்டிஃபுல்லான விழிழந்தவர் முன் அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு விடுதலை உணர்வை அடைந்தான். ஓ மை காட், ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். இந்த அவள் அப்படித்தான்ல, லைக் ஷிப்ரியா கமலாசன்ட்ட லைக் ஃபுல்லாக வல்னரபுளாக லைக் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு கோவம் வரும். தன்னோட ஏதோ ஒரு நிர்வாணமாக காமிச்ச மாதிரியான லைக் ஒரு ஃபீலிங் அவளுக்கு. அது அப்படி காமிச்சதுனாலே ஒரு கோவம் வர்ற மாதிரி லைக் ஒரு சீன் இருக்கும் அழகாக. அத்தனையும் ஒளரி கொட்டுவா, தன்னுடைய பர்சனல் லைஃப் நடந்த அத்தனை அவலங்களையும் கேட்டு ஒளரி கொட்டுவா. அது கமலாசன் சும்மா வந்து கேட்டுட்டு இருப்பார். லைக் பட் ஷீ கம்ப்ளைண்ட்ஸ் ஹிம், என்னை எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டியே, என்னை வந்து லைக் ஐ சம்ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் இஸ், நீ என்னை முழுசாக பார்த்துட்டு எனக்குள்ளே இருக்கிற அந்தரங்கத்தை நீ பார்த்துட்ட, யாரும் பார்க்காத நீ ஒரு விஷயம் பார்த்துட்ட, லைக் நீ என்னை வந்து எப்படி சொல்ல வச்சுட்ட அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அவ்வளோ வல்னரபுளாக, அவ்வளோ லைக் கோவப்படுற லெவலுக்கு ஸ்ரீபிரியா போகும். அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக இங்கே புரிசிரவஸ் தர்மன் முன்னாடி, ஒரு விழுந்த முன்னாடி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தனக்குள்ளே நடக்கிற அத்தனை உணர்வுகளையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தான் ஒன்றும் கணிக்கப்படலை, தான் ஒன்றும் வந்து அனலைஸ் பண்ணப்படலை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். விஜய் பாலிகைக்கு இளவரசர் கூட அஸ்தினபுரியின் அலவசியை மணக்கவிருப்பதாக மலைநாடுகளில் ஒரு பேச்சு இருந்தது என்றாள். தேவகை, இவரா, வியப்பாக இருக்கிறதே, பிறகு நாயிற்று என்றாள். தெரியவில்லை, அவர்தான் சொல்ல வேண்டும். துரியோதனுடன் மற்போரில் வெல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார்களோ என்னவோ என்றாள் விஜய். தேவகை உறக்க சிரித்து விட்டாள். யுதிஷ்டன் சிரித்தபடி, பெண்கள் நகைக்க விரும்பினால் ஒருவரை பிடித்துக் கொள்கிறார்கள், பாலிகைக்கிறே, பொருட்படுத்த வேண்டியதில்லை என்றான். ஒரு ஒரு ஜாலி பேண்டர் மாதிரி தான் போகுது. பட் சாப்டரோட முடிவில் இவங்க 2 பேருமே இவனை, நீ ஹெல்ப்புக்கு தானே வந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் செய் அதெல்லாம் செய், அங்கே போய் இடம் இல்லை, சாயந்தரம் வந்து ஆலயத்துக்கு போகணும், கரெக்டாக இடத்துல அரேஞ்ச் பண்ணுவி அப்படின்னு சொல்கிறாங்க. அது சமூக வீழ்தட்டில் கொஞ்சம் ஓவராக தான் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் எனக்கு என்ன இதுனா, உண்மையிலே இந்த சென்ட்ரல் கேரக்டர்ஸான கௌரவர்கள், துரியோதனோ இல்லை கர்ணனோ இல்லை இந்த பக்கம் பாண்டவர்களோ, இந்த பெரிய கேரக்டர்ஸை தவிர எல்லாருக்குமே புரிசூரஸ்க்கு யார் மேலே ஆசை இருந்தது, புரிசூரஸ் மேலே யாருக்கு ஆசை இருந்தது, புரிசூரஸ்க்கு யார் மேலாம் ஆசை இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ லைக் ஒரு சின்ன நாடகம் நடக்குது அங்கே. ரொம்ப ஓப்பனாக இவங்க இப்படி பேசுகிறது. தேவிகை வந்து நான் வேறு ஒரு தாட்டி பார்த்துருக்கேன், பாலிகரை கூப்பிட்டு போக வந்தார், லைக் ஆல் தோஸ் திங்ஸ், லைக் கைண்ட் ஆஃப் ஒரு அழகான ஒரு நாடகமாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் லைக் இந்த நாவலே இன்னும் ஒரு 6 சாப்டர் தான் இருக்குது. ஒரு ஹை பாயிண்டில் தான் முடியும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஹை பாயிண்டில் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும் இப்போது.